வணக்கம். இன்று எங்களுடைய இலங்கை நாட்டின் மனிதாபிமான செயல்கள் பற்றி நாங்கள் அவதானிக்கிறோம். அதாவது இந்திய கடற்பரப்பிலிருந்து புறப்பட்டு சென்ற ஈரானிய போர்க்கப்பலை இனந்தெரியாத நீர்மூழ்கி கப்பல் ஒன்று தாக்கிய சம்பவத்தின் காரணமாக அந்த கப்பல் மூழ்கும் நிலையிலிருந்து இலங்கை கடற்படையிடம் உதவி கேட்டதாகவும், அதன்படி இலங்கை கடற்படையும் இலங்கை கடற்படையின் விமான பிரிவும் இணைந்து அந்த கப்பலில் மூழ்கும் நிலையில் இருந்த இறந்து போனவர்கள் தவிர மீதமானவர்களை உயிருடன் காப்பாற்றி கரை கொண்டு வந்திருப்பதாகவும், மேலும் நூற்றுக்கணக்கான சடலங்கள் அந்த கடற்பகுதியில் மிதந்து கொண்டிருந்ததாகவும், அந்த சடலங்களையும் மீட்டு வந்து இலங்கை ஒரு நற்பணி செய்து கொண்டிருப்பதாகவும் அறிய முடிகிறது. இந்த செய்தியானது இலங்கை பிரஜைகளாக தமிழர்களுக்கும் சிங்களவர்களுக்கும் ஒரு நற்பெயரையும் உண்டு பண்ணும் விடயமாக இருந்தாலும், இலங்கை தமிழர்களை பொறுத்தவரையில் இந்த சம்பவங்களை அவதானிக்கும் போது, கிளாலி கடற்கரையில் எங்களுடைய மக்களை இலங்கை இராணுவம் கொன்று குவித்த போது அந்த கடல் பிரதேசங்களில் மிதந்த எங்களுடைய மக்களின் உடலங்களின் ஞாபகங்கள், அந்த இலங்கை கடற்படையின் கொடூரமான பழைய சம்பவங்களும் ஞாபகத்துக்கு வந்து போகாமல் இல்லை. எமது போராட்டத்தின் போது எங்களுடைய மக்கள் தனித்து விடப்பட்டு கிளஸ்டர் குண்டுகளாலும் பாரிய நெருப்பு குண்டுகளாலும் வீசி அழிக்கப்பட்ட போது இந்த இலங்கை கடற்படைக்கும் இலங்கை அரசுக்கும் ஒரு மனிதாபிமான சிந்தனை வந்திருக்கவில்லை என்பது மனவருத்தத்துக்குரிய விடயம்தான். இந்த விடுதலை போராட்டம் என்று ஆரம்பிக்கப்பட்டு அந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் புலிகளுடன் யுத்தம் செய்கிறோம் என்று மக்கள் மீதும் பொதுமக்கள் மீதும் அனாவசியமான குண்டுகளை இலங்கை இராணுவமும் கடற்படையும் விமானப்படையும் வீசவில்லை என்று யாராலும் கூறிவிட முடியாது. அதாவது வலிமை பொருந்திய நாடுகள் தங்களுக்கு அருகில் வந்து சண்டை பிடிக்கும் போது தங்களுடைய அரசியல் நோக்கம் கருதி நல்ல பிள்ளையாக நடித்து அந்த நாடுகளுக்கு உதவி செய்வது போல் பொருளாதார நலன்களை கருதிய திட்டங்களின் தங்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுக்கிறார்கள். இதே போன்ற திட்டத்தை முன்னைய அரசுகளும் இலங்கை மக்கள் அனைவரையும் ஒரே பார்வையில் பார்த்து பரோபகாரமான உதவிகளின் அடிப்படையில் ஒரு அரசியல் தீர்வை எட்டி இந்த மக்களின் நிம்மதியான வாழ்வுக்கு வழிவகுத்திருந்தால் இலங்கை இன்று பொருளாதார ரீதியாக முன்னணி வகிக்கும் ஒரு நாடாக இருந்து கொண்டிருந்திருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. இன்றைய அரசு எப்படியோ பொதுவான ஒரு கொள்கையின் அடிப்படையில் சகலருக்கும் சமமான சட்டமன்ற வரையறைக்குள் எல்லா மக்களையும் எல்லா பிரஜைகளையும் தமிழ், சிங்கள, முஸ்லீம், கிறிஸ்தவ என்ற பாகுபாடு இன்றி சமமாக நடத்துவதாக வெளிப்படையான அரசியல் பார்வையை வெளிப்படுத்தி வருகிறது. அந்த வகையில் யாந்திரகுமார திசாநாயக்க அரசுக்கு ஒரு மரியாதை செலுத்த வேண்டிய கடப்பாடு அனைத்து தமிழ் பிரஜைகளுக்கும் சிங்கள பிரஜைகளுக்கும் இருக்கத்தான் செய்கிறது. இதேபோன்று மனிதாபிமான ரீதியான நடவடிக்கைகளை உள்நாட்டு அரசியலும் முன்னைய அரசுகள் செலுத்தி இருந்தால் இன்று எங்கள் நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகளும் வந்திருக்க தேவையில்லை. அகதிகளாக எல்லோரும் நாடுகள் தேடி ஓடியிருக்க தேவையில்லை என்பதே எங்களுடைய கருத்து. இருந்தாலும் தாக்கப்பட்ட ஈரான் கப்பலின் மாலுமிகளுக்கு உதவி செய்த அந்த ஒரு பெருந்தன்மையான சிந்தனையை பாராட்டாமல் இருக்க முடியாது. இதன் மூலம் அமெரிக்காவின் எதிர்ப்பு வரும், மேற்குலகின் எதிர்ப்பு வரும் என்று பிரச்சாரப்படுத்தும் ஊடகங்கள் தங்களுடைய செய்திக்கு இந்த செய்தியை ஒரு விளம்பரம் தேடும் கருவியாக பயன்படுத்துகின்றன என்று கருதலாம். யுத்தத்தில் ஈடுபடும் இருதரப்புக்கும் பொதுவாக நடக்க வேண்டியது ஒரு பொதுவான நாட்டின் கடமை என்பதே இங்கு இலங்கை அரசால் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.